நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே பெரிய பெரிய நாடுகள்ல டோட்டலாவே பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒருவேளை சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நீங்க டைஸ் வச்சு ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது வரும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பென்சில் எந்தெந்த ஸ்கூல்ல பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்பர் 10 ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஒரு வாட்ச் எதுக்காக பிரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க? இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை விலக்கி விடணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுதான் இந்த ஒரு ரூல். 2018ல எதுக்காக இந்த ஒரு ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, பசங்களோட ஃபோக்கஸ் அதிகரிக்கணும்னு சொல்லி எலக்ட்ரானிக் டிவைஸ் பாத்தீங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரைமரி ஸ்கூல்லயும் மிடில் ஸ்கூல்லயும் பண்ணாங்க. இதுல முக்கியமா ஸ்மார்ட் வாட்சும் உட்பட. ஏன்னா அவங்க ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கிறது மூலமா அவங்க ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாம சீட்டிங் பண்ணுவாங்க. இதனால எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதிகமான ஸ்கிரீன் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட், அது மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் அதிகரிக்கும். இது மூலமா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பண்றதே பயப்படுவாங்க. இதனால தான் இந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை பேன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. நம்பர் 9 சீவிங்கம். இந்தியால மோஸ்ட்லி பாப்புலரான ஒன்று தான் இந்த ஒரு சீவிங்கம். மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை சாப்பிடுவாங்க. ஆனா சிங்கப்பூர்ல அப்படி கிடையாது. இந்த ஒரு சீவிங்கம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த சீவிங்கமுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த கவர்மெண்ட் என்ன நம்புறாங்கன்னா, இந்த சீவிங்கம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுறது மூலமா அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீவிங்கம் ஒட்டி வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அந்த சீவிங்கம் வச்சு அவங்க படிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெஞ்ச்ல ஒட்டி வச்சிட்டு போயிடுறாங்க. இதனால க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்குது. நம்பர் 8 எனர்ஜி ட்ரிங்க். போலந்துல இந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து சுத்தமா பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்த்தும் அது கூடவே ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோக்கஸும் அதிகரிக்கணும்னு சொல்லி தான் அதை பேன் பண்ணிருந்தாங்க. இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறது மூலமா அதுல இருக்கக்கூடிய சுகர் ஓவர் ஸ்டிமுலேஷனை ஏற்படுத்துது. முக்கியமா டீனேஜர்ஸ்க்கு ஆங்ஸைட்டியும் அப்புறம் தூக்கமே வராம பல ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால தான் இதை பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 7 லாலிபாப். இந்த லாலிபாப் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சில சமயம் எல்லா குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனா யுஏஇல இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாலிபாப்பை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா எதனாலனா, அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அவங்களோட ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. குறிப்பா அபுதாபி ஸ்கூல் சிஸ்டம் கூட இதை கடைபிடிக்கிறாங்க. அவங்க கேண்டி மாதிரி பொருட்கள் எல்லாமே பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயும் குறிப்பா அந்த சுகர் போன்ற ஸ்நாக்ஸ் அப்புறம் கேண்டி அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே ஸ்கூல்ல அலோடே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டூத் பிகே அப்புறம் ஆப்சிட்டி அது கூடவே எனர்ஜி ஸ்பைக் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நம்பர் 6 லேசர் பாயிண்டர். மோஸ்ட்லி எல்லாருமே சின்ன வயசுல இந்த ஒரு லேசர் பாயிண்டரை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ல இந்த ஒரு லேசர் பாயிண்டரை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அதுதான் சேஃப்டி. இதுல என்ன நம்புறாங்கன்னா, இது லேசர் கண்ணில் படும்போது இவங்களோட டெம்பரரி விஷன் காணாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல ஒரு பெரிய இன்ஜுரி ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் ரீசன் இல்ல, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும் போது பின்னாடி இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேசரை வச்சு விளையாடுவாங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா பாடம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். இந்த விஷயத்தை வச்சு தான் கன்சிடர் பண்ணி இது அன்சேஃப்னு சொல்லி சுத்தமா தடை செஞ்சிட்டாங்க. நம்பர் 5 கரெக்ஷன் ஃப்ளூயிட். மோஸ்ட்லி எல்லாருமே பள்ளியில இந்த ஒரு கரெக்ஷன் ஃப்ளூயிட பயன்படுத்திருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஒயிட்னர் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பள்ளிகள்ல இந்த ஒரு கரெக்ஷன் ஃப்ளூயிட பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? இது ஒரு ஸ்ட்ராங்கான கெமிக்கல் சால்வெண்ட் கொண்டது. இது மூலமா உங்களோட ஹெல்த் இரிட்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது கூடவே உங்க ஹெல்த்துமே ரொம்ப நாளைக்கு இது ஒரு ரொம்பவே ப்ராப்ளமா வச்சிருக்கும். இந்த ஒரு ரீசனால தான் இதை பல பள்ளிகள்ல இந்தியாவில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா இதை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம எழுதும் போது எதனா ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா இந்த ஒரு ஒயிட் ஃபில்லிட வச்சு ஈஸியா அழிச்சிடலாம். இது மூலமா அது மறைஞ்சிடும். நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 4 டைஸ். நம்ம எல்லாருமே லூடோ விளையாடுறதுக்காக பயன்படுத்துவோம். ஆனா அமெரிக்காலையும் சவுதி அரேபியாலையும் இந்த ஒரு டைஸை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, இது ஒரு கேம்பிளிங் பொருட்களா பாக்குறாங்க. இந்த டைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும் போது இதை கேம்பிளிங்கா நினைச்சு விளையாடுவாங்க. அதனால இது ஸ்டூடெண்ட்ஸ்கோட ஏஜுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பல ஸ்கூல்கள்ல இந்த ஒரு டைஸா அலோவே பண்றது இல்ல. இந்த ஒரு டைஸ் என்னதான் கேம்பிளிங் டைப்ல வரனாலும் இது ஸ்கூல்ல அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருது சொல்லி இதை தடை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்டா பார்க்க போறதா நம்பர் 3 மெட்டல் ரூலர். இந்த ஒரு ஸ்கேல் ஸ்டீல்ல இருக்கிறதுனால பேன் பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட இந்த ஒரு ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஸ்கேலை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இதை வச்சு பல பேர் ஸ்கூல்ல மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்கேல் கிடைக்கும் போது அந்த மெட்டல் எட்ஜை வச்சு அவங்களால இந்த ஒரு சீரியஸ் இன்ஜுரியா மாத்த முடியும். அது மட்டும் இல்ல, பல ஸ்கூல்ல இது ஒரு பொட்டன்ஷியல் வெப்பனா பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் ஸ்கூல் அத்தாரிட்டி அட்வைஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஸ்கேலை பயன்படுத்தக்கூடாது சொல்லி இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி நல்லதுன்னு சொன்னாங்க. நம்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்கக்கூடாது. ஆனா டீச்சர் மட்டும் இந்த ஒரு ரெட் பென்னை பயன்படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, பல ஸ்கூல்ல யூகேல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் பென்னை அவாய்ட் பண்றாங்க. இதுக்கான ரீசன் என்ன நம்புறாங்கன்னா, இது யூஸ் பண்றது மூலமா ஹார்ஷாவும் அப்புறம் நெகட்டிவாவும் ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க நியூட்ரல் கலர்ஸை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களோட எய்ம் என்னன்னா, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய
எல்லா மாணவர்களும் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகணும். அதுதான் அவங்களுடைய உண்மையான குறிக்கோள். அதுதான். சோ நெக்ஸ்ட் நம்பர் 1 பென்சில் ஒரு முறை ஈரான்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேன் ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா ஸ்கூல் சேஃப்டி ரூல் கொஞ்சம் கூட இல்லவே இல்ல. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது 1990ஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு திணிக்கப்பட்டுச்சு. அது என்னன்னா ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்துறதுனால அங்க எஜுகேஷனும் அஃபெக்ட் ஆச்சு. இதனால அங்க மெடிசன் உட்பட அப்புறம் பாத்தீங்கன்னா பென்சில் உட்பட எதுவுமே கிடைக்கவே இல்லை. சோ பேன் ஆகல. உண்மையான ரீசன் என்னன்னா அந்த இடத்துல ஷார்டேஜ் டைமுக்கு அந்த இடத்துல பென்சில் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். சோ இதோட வீடியோ முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போனஸ் பாயிண்டாவே சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு மெட்டல் ரூலரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேசர் பாயிண்டரும் பேன் பண்ணிட்டாங்க தெரியும். அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் மார்க்கரும் பேன் பண்ணிட்டாங்க சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இதோட இங்கு நான் ரிமூவபிளா இருக்குது. ஏன்னா இதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செவர்களையும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்களும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இதை கிறுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. இதை கிளீன் பண்றது மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்ததுனால இதுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு வச்சிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் கேட்சப் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இத ஒரு தடையா பண்ணாங்க. எதனாலனா இதோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2011 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய சேர்மன் ஆஃப் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் கலெக்டிவ் ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கேட்சப்ப என்ன கன்சிடரா பண்ணாங்கன்னா டூ அமெரிக்கன் சொல்லி இத கவர் பண்ணாங்க. இத பிரெஞ்சு ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு ரியல் டேஸ்ட் ட்ரெடிஷனல் பிரெஞ்ச் ரெசிபியை சாப்பிடுன்னு சொல்லி இதனால அந்த ஒரு கேட்சப்பை தடை செஞ்சாங்க. அதனால இந்த கேட்சப்பையும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் தருவாங்க. வாரத்தோட கடைசி நாள் பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுறதுக்காக. நெக்ஸ்டா பார்க்க போறதா மெக்கானிக்கல் பென்சில். ஜப்பான்ல இருக்கக்கூடிய பல எலிமெண்டரி ஸ்கூல்லயும் ஜூனியர் ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெக்கானிக்கல் பென்சிலை பேன் பண்ணியிருந்தாங்க. சில இடங்கள்ல வுடன் பென்சிலுக்கு மட்டும் தான் அலோட் இருக்கும். ஜப்பானீஸோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வேல்யூஸையும் டிசிப்ளின் மட்டும் தான் அதிகமா கொடுப்பாங்க. ஆனா ஸ்கூல்ல இந்த ஒரு ட்ரெடிஷனல் பென்சில் என்னவா மாத்திச்சுன்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸை லேசியா மாத்திச்சு. இதற்கிடையில இந்த ட்ரெடிஷனல் பென்சிலை என்னவா கன்சிடர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் பில்டிங் ஆக்டிவிட்டி. அக்கார்டிங் டு சர்வேல என்ன நடந்ததுன்னா 79% ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல்ல பல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல ஸ்ட்ரீட் டூல்ஸ் கூட இருந்தது. அதனால நெக்ஸ்டா பார்க்க போறதா கிராக்ஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ்ல இருக்கக்கூடிய 12 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போதுனா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இத தடிக்கி விழுந்துறாங்க. திரும்ப இந்த ஒரு விஷயம் நடந்தது. என்னதான் இது ஒரு கம்ஃபர்டபிளா இருந்தாலும் இதோட ரப்பர் எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்தாலும் இதோட ஃபிட்னஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லன்னு தான் சொல்லுவேன். அதனாலே பாத்தீங்கன்னா ஃப்ளோரிடாஸ்ல இருக்கக்கூடிய லாபி மிடில் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராக்ஸை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரெஸ் கோட் எல்லாமே பாத்தீங்கன்னா நெசசரியா சூப்பராவே இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லா ஷூவும் பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால இந்த ஒரு அடிஷனா ஜிப்பட் ரொம்பவே இந்த ஒரு கிராக்ஸுக்கு கிளாஸ் ரூமுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருந்ததுனால இது சுத்தமா பாத்தீங்கன்னா தடையா பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ கடைசியா சொல்ல போற விஷயம் என்னன்னா உங்களுக்கான ஒரு gift தான். அது என்னன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் 100k வியூஸ் மட்டும் ரீச் ஆகிடுச்சுன்னா ரேண்டமா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு gift கொடுக்கலாம்னு இருக்கேன். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அது கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு டாடா கிடைக்கிறேன். அது கூடவே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணிட்டு பாருங்க.